பாருங்க, இந்த விவசாயி காலங்காத்தால வந்து காய் எடுக்கணும் அப்படின்னாரு. சரி போகலாம் அப்படின்ட்டு முடியலை. என்ன பண்ணுறது, பாவம் ஒரு ஆளாக கஷ்டப்படுறாரே அப்படின்னு நினச்சி சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லி. யாருக்குங்க அந்த ஈவரக்க வரும்? கட்டுன மனைவிக்கு மட்டும்தாங்க அந்த ஈவரக்க வரும். கணவனோட வேலையவோ கணவனோட துர்க்கத்தையோ சந்தோஷத்தையோ பகிர்ந்துக்கிறக்கூடிய ஒரு தன்மை வந்து தன்னோட தாய் இருக்க வருதி தாய்கிட்ட பகிர்ந்துக்கிடுவாங்க. அது அந்த காலத்தில். இந்த காலத்துலலாம் தாய்கிட்ட நின்று கூட பேசுகிறதுக்கு கூலி கேட்குறாங்க. இந்த காலத்தில் தாய்க்கு அப்புறம் தாரம்னு சொல்லுவாங்க. அந்த தாரத்துக்கிட்ட தாங்க தன்னோட சுயநிலையில் உள்ள மனசில் உள்ள கவலைகள் கஷ்டங்கள் வேலைகள் எதாக இருந்தாலும் பகிர்ந்துக்கிறக்கூடிய தன்மை உண்டு. அப்படிங்கிறப்ப சரி வா போகலான்னு கூப்பிடவும் சரி என்ன பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு என்னாலேயும் முடியல நனைஞ்சு போனதுனால சரி வா போகலான்ட்டு வந்துட்டேன். நான் வரையிலே கொஞ்சம் வேலை வியாபாரம் பார்த்துக்கிட்டே வந்தேன். அவர் எனக்கு முன்னாடி வந்து பாருங்கள் இவ்வளோ எடுத்துட்டாரு. எடுத்துட்டு இந்த போய் பாருங்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காருன்னு நான் சாப்பிடல. சாப்பாடு வந்து இனிமேல் தான் கொண்டு வருவாங்க. அதனால் இப்போ காய் எடுத்து சிப்பம் போட்டுக்கிட்டு இருக்கோம். பாருங்கள் அந்த சம்சாரியை. இந்த விவசாயி அப்படின்னாலே மக்கள் வந்து தள்ளி விட்டுறீங்க. விவசாயி இல்லைன்னா நம்மளாம் வாழவே முடியாதுங்க. விவசாயம் வந்து கண்டிப்பாக மக்களுக்கு தேவை, சரிங்களா? அப்படிங்கிறப்ப இன்னும் போகிற காலத்தில் என்ன ஆகுனா விவசாயத்துக்குரிய நிலமும் கிடைக்காது, விவசாயத்துக்குரிய ஆட்களும் கிடைக்க மாட்டாங்க. ஏன்னா அப்படி உள்ள காலங்கள் வந்து நம்மளுக்கு நாட்டில் வந்துக்கிட்டு இருக்கு. அது எப்படின்னா எல்லாருமே தண்ணி இருந்து விவசாயம் பண்ணாலும் தண்ணி இல்லாமல் கிடக்கிற நிலங்களும் தண்ணி இல்லையே விற்றுருவோம் அப்படின்னு சொல்லி பிளாட்டுக்கு விற்றுறாங்க. ஆனால் தண்ணி இருக்கிற விவசாயக்காரவங்களுக்கு விவசாயம் போட்டாலும் பாருங்கள் சிறுமலையை பொறுத்த லெவலில் எல்லா ஏ டு ஜெட் அம்புட்டு விவசாயமும் இருக்குது. பீன்ஸ்லேருந்து அவரையிலேருந்து அவக்கோடாலேருந்து எல்லா விவசாயமும் இருக்குது. ஆனால் விலைவாசி இல்லாதனால ரொம்ப கஷ்டப்படுறாங்க மக்கள். நாட்டில் வந்து நெல் நடுறவங்க கடலை போடுறவங்க தென்னை மரம் உள்ளவங்க எல்லாம் ஒரு சில நேரத்தில் விலை இல்லைன்னு சொல்லி தென்னை மரத்தெல்லாம் வெட்டி என்ன பண்ணாங்கன்னா ஏற்றி விட்டுட்டாங்க. அதனால் காடெல்லாம் க்ளோஸாக கிடக்கு. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா விலை இல்லை, தக்காளி மிளகா கத்திரி என்ன நட்டாலும் கிலோ 10 ரூபா. இப்போ பாருங்கள் காய் எண்ணி எடுத்துக்கிட்டோம்னா எல்லாம் ரொம்ப சீப்பாக விற்றுக்கிட்டு இருக்கு. அதனால் இப்படி காய் இந்த காயை உருவாக்குறதுக்கு எவ்வளோ கஷ்டம் பாருங்க. காயை எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த காயை உருவாக்குறோம். ஆனால் இந்த காய் போனால் அங்கே கிலோ 5 ரூபா 4 ரூபான்னு போகுதான். ஏதோ கொஞ்சம் பசுமையாக இருந்தால் 7 ரூபான்னு போகுதான். அப்படி போகும்போது பாருங்கள் ரொம்ப மன உடைச்சலாக ஆகிருது அந்த விவசாயியோட நிலமை. அதனால் சிலர் என்ன பண்ணிடுறாங்கன்னா நம்ம என்ன விவசாயம் போட்டாலும் நம்மளுக்கு மகசூல் கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி என்ன பண்ணிடுறாங்க நிலத்தை வந்து மனைக்கு விற்றுறாங்க. இப்போ நாட்டிலலாம் நிறையா பேர் மனைக்கு விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் போகிற கொஞ்சம் காலத்தில் விவசாயம் பண்ணுறதுக்கு நிலமும் இருக்காது, விவசாயம் பண்ணுற ஆட்களும் கிடைக்க மாட்டாங்க. அதனால் நாங்களே பாருங்கள் இந்த பாக்கு நாற்று வச்சுருக்கோம். இது வந்து இன்னும் ஒரு 4 வருஷத்தில் மேலே போயிடும். அப்படிங்கிறப்ப அடுத்து இந்த சவுச்சோவெல்லாம் நாங்களே போட மாட்டோம். அப்படி ஆயிரும். அப்போ காய் எண்ணி நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு மக்களுக்கு கண்டிப்பாக தேவையா இல்லையா? தேவை தானே. அப்போ என்ன செய்யணும், விவசாயம் பண்ணுற நிலங்களை வந்து அழிக்காமல் விவசாயிகள் மட்டும்தான் அதை பயன்படுத்த முடியும். மற்ற யாரும் அதை பயன்படுத்த முடியாது. கையால் தோட்டமாக இருந்தாலும் யாரும் விற்காமல் அதை யூஸ்க்கு வச்சுக்கோங்க. இன்னும் போகிற காலத்தில் சாப்பாடு கிடைக்காது, தண்ணி கிடைக்காது. சாப்பாட்டுக்கு பதில் டேப்லெட் வரப்போகுது. 3 நேரமும் 3 டேப்லெட்டை போட போகிறாங்க. போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பசி எடுக்காது. அப்போ நம்ம உடம்புக்குள்ளே என்ன சத்துங்கிறதும் தெரியாது. அப்படிங்கிறனால கையால் நிலம் இருந்துச்சுன்னா நம்ம ஏதோ ஒரு காயோ ஒரு கீரையோ இந்த சவுச்சவு காயை கூட பொறிச்சு நம்ம மதிய நேரம் சாப்பிட்லாம். ஒரு கீரை தழை விதைச்சா கூட எடுத்து சாப்பிட்லாம். கஞ்சியாக போட்டு கூட நம்ம குடிக்கிறதுக்கு நமக்கு தகுதி இருக்கும், சரிங்களா? அப்போ நிலங்களை யாரும் விற்காதீங்க. விற்ற நிலங்களை மீட்கிற வாய்ப்பு இருந்தாலும் மீட்டு வச்சுக்கோங்க, சரிங்களா? அப்போ இந்த விவசாயிக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கொடுங்க, ஷேர் கொடுங்க, கமெண்ட் கொடுங்க. நன்றி, வணக்கம்.